அதை வச்சு வியாபாரம் இல்லாம அதனோட வலியே, அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு கற்பழிப்பை காமிக்கிறதுங்கிறது வந்து அந்த கற்பழிப்போட வலிய, வேதனைய, கொடூரத்தை காமிக்கிறது ஒரு 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 டைப் ஆஃப் பிலிம்ஸ். கற்பழிப்புங்கிற பேர்ல இன்னொரு பாலியல் வன்கொடுமை செய்யறது இன்னொரு டைப். அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. அப்படி இல்லாம இந்த படம் வந்து அந்த விஷயத்தோட உணர்ச்சிய, அந்த வன்கொடுமைய, அதனோட வக்ரத்தை, அதனோட வேதனைய மக்களுக்கு வந்து உணர்த்துது. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. சின்ன கண்டென்ட்டா இருந்தா கூட, இப்ப பேர சொன்னபோது சொன்னாரு, முன்னெல்லாம் வந்து அழகான பெண்களை கற்பழிக்கிறதுங்கிறது தான் இது. அதாவது வந்து நம்ம வந்து ஃபிலிம்ல எடுக்கும் போதே ஒரு கற்பழி காட்சி இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒரு அழகான பெண் இருந்தா கற்பழிக்கும். ஆனா இப்போ சொசைட்டில எப்படி இருக்குன்னா, பெண்ணு கூட தேவையில்லை, 60 வயசு கழுவியா இருந்தாலும் ஓகே, 70 வயசு கழுவியா இருந்தாலும் ஓகே, அல்ல 7 மாச குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வக்ரம் எங்க இருக்கு? அப்போ ஆடை இது மாதிரி இருக்கிறதால தான் அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படின்னா, ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே. மொத்தமா மூடி வச்சிருக்க, மொத்தமா மூடி ஒரு 75 ஒரு பெண்மணி கிட்ட என்ன அழகு இருக்கும்? அது வயசானங்கிறவங்க தவிர ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கொம்புக்கு புடவை கட்டினா கூட அது போய் கற்பழிப்பாங்கிற வக்ரத்தான் வந்து சொசைட்டில வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டியை 2 வகையில கண்ட்ரோல் பண்ணும். ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணும். தன் மகனுக்கு ஒரு பெண்ணுன்னா என்ன, வீட்டுல ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும்போது, பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரிதான் இப்போ சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்பா அம்மா நிச்சயமா கத்துக் கொடுக்கணும். இது முக்கியமான விஷயம். ஏன்னா வெளியே போற ஒரு பொண்ணு யாரோட ஒரு பெற்றோரோட குழந்தை தானேவா, யாரோ ஒருத்தனோட தங்கச்சி தானே. அப்போ எல்லாரையும் தங்கச்சியா பாருங்க நான் சொல்லல, தங்கச்சி மாதிரி அரவணைப்பு பண்ணிக்க, தங்கச்சி மாதிரி பார்த்து சொல்லல, பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு லெவல் தாண்டி வந்து இது போல வன்கொடுமை எப்படி பண்றது? ஒரு 70 வயசு பெண்மணி கிட்ட எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கற்பழிப்பை எப்படி பண்றான்? ஒரு 7 மாச குழந்தையோ 7 வயசு குழந்தையோ, இந்த குழந்தைய பார்க்கும்போது அவன் மனசுல பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது? இதை முதல்ல இந்த சொசைட்டில இருந்து களைவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்கணும். ஒருத்தருமே சினிமாவால கெட்டு போச்சு அப்படின்லாம் இது சொல்லக்கூடாது. சினிமா, ஊடகம், அரசு அனைவரும் இணைந்தாதான் இந்த இது வந்து சரி பண்ண முடியும். இப்போ இது மாதிரி காட்சிகளை ஒருத்தர் எடுக்கிறான், அவங்ககிட்ட வக்ரம் இருக்கு. ஒருத்தன் பார்க்கறான், இல்ல 100 பேர் பார்க்கறான், அவங்ககிட்ட வக்ரம் இருக்கு. அப்ப எடுக்கிறவனுக்கும் பார்க்கறவனுக்கும் யாருங்க மீடியேட் பண்றான்? எடுக்கிறத இப்ப ஒருத்தன் எப்படி பார்க்கறான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் எடுக்கிறான், ஒரு 100 பேர் 1000 பேர் பார்க்கறான். இதுக்கு யாரு இது காரணமா இருக்கான்னு நல்லா யோசிச்சு பாருங்க. BSNL. இதன் மூலம்தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமா தான் வருது. அப்ப இதனோட உரிமையாளர் யாரு? இதனோட உரிமையாளர் மத்திய அரசு. அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு. இப்ப நீங்க வந்து சைனாவுக்கு போயிட்டு நீங்க போர்னோ அப்படின்னு போட்டீங்கன்னா கட் ஆயிடும். அப்ப அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலீட் பண்றாங்க. டாப்லெஸ்ஸா ஒரு போட்டோ வந்து அது வந்து டெலீட் பண்ணிடும். கூகுளோ இல்ல மொத்த இதுவோ அங்க ஒர்க் ஆகாது. அவன் தன் சொந்த நாட்டுக்காக, தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதையெல்லாம் பார்க்கலாம், எதையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சிருக்கான். அப்படிதான் வரும். ஆனா இந்தியா எப்படி இருக்குன்னா, உலகத்தோட கழிசடைகளை இங்க கொட்டலாம், எதை ஒன்னாலும் இங்க வந்து கொட்டலாம். அப்ப அது ஓப்பனா இருக்கு. அதை முதல்ல சரி இது பண்ணும். இப்ப மனசுல வந்து இங்க கீழே வந்து நெருப்பு எரிஞ்சுட்டே இருந்தா மேல இருக்கிற தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும். அப்ப வக்ரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, வாயால சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்கா இருக்கு. இந்த போன்ல இப்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதை பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கெட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம்? அப்ப எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது நிச்சயமா இருக்கு. அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை. நான் வந்து சினிமாலாம் யோக்கியம், நீங்க அரசு மேல குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம் நீங்க நினைச்ச கூடாது. சினிமாவிலும் அது போன்ற காட்சிகளை தவிர்க்கணும். ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் அமையணுமே தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியலை வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ இல்ல அதை வந்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை. திரைப்படத்துறையிலும் ஒரு தணிக்கை வேணும், சுய தணிக்கை வேணும். முதல்ல தணிக்கைங்கிறது வேற விஷயம், சுய தணிக்கை வேணும். எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம். நீ போய் 70 வயசு ஒரு பெண்மணிய கற்பழிச்சு சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அது மாதிரி காட்சிகள் வருதா படத்துங்கள? அது மாதிரி நிச்சயமா வந்திருக்காது. எவ்வளவு மோசமான படத்துலயும் இது மாதிரி மோசமான கண்டென்ட் இருக்காது.
அதனால எங்களோட பார்ட் இருந்தா அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். ஆனா இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது அரசுகிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏறக்குறைய 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 10,000க்கும் அதிகமான சைட் இருக்கு. 24 மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்கு. இப்பெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். முன்னாடிலாம் குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனா அப்பா அம்மா பயப்படணும். ஐயோ குழந்தைங்க காணுமேன்னு பயப்படணும். ஆனா இப்ப குழந்தைங்க ரூமுக்குள்ள போய் கதவை சால் போட்டா பயப்பட வேண்டியிருக்கு. அவங்க போனோட போயிட்டு ரூம கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளவு அதுல ஆபத்து இருக்குன்னு தெரியும். அப்ப அந்த ஆபத்துகளை சரி செய்ய வேண்டிய இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க சரி செய்யும். அது நிச்சயமா இந்த படத்தின் மூலமாக என்னெல்லாம் கொடுமை இருக்கு நாங்க காமிச்சிடுறோம். இந்த கொடுமைய இது புதுசானது இல்லை. ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது இது மாதிரி நடந்திருக்குன்னு சில பேர் அதை வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அது யூடியூப்ல கொஞ்சம் பேர் அது வியாபாரமாய் அவங்கள பண்ணாங்க இவங்கள பண்ணாங்க அப்படின்னு பிணத்தை கூட புணரக்கூடிய காம வெயின்குள்ள நாடு அப்படிங்கிற ஒரு நிலை போய் அதை ஒருத்தர் வியாபாரமா பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கிற போது நிச்சயமா அதை சரி செய்ய இடத்துல திரைப்படம் துறையும் இருக்கு, அரசும் இருக்கு, மக்களும் இருக்காங்க. அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. விஜயசேகரன் அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னாரு, வேதனையை சொன்னாரு. ஏன்னா விஜயசேகர் எப்பவுமே ஒரு ரௌத்திரமான ஒரு நபர். அவர் அந்த எப்படி போகி திரைப்படத்துல கெட்டவைகளை போட்டு எரிச்சாரோ அது மாதிரி கெட்டவைகளுக்காக எதிர்த்து போராடக்கூடிய அவர் எந்த நிலையில இருந்தாலும், ரொம்ப சிரமமான நிலையில இருந்தாலும் நல்ல நிலையில இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிட்டே இருக்கக்கூடிய. அதனாலதான் இன்னைக்கு அவரோட வார்த்தை எனக்கு வந்துடுச்சு. ஆனா இங்க இருக்கிற எல்லா இயக்குனரோட வாழ்க்கைங்கிறது நிச்சயமா அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்போ தயாரிப்பாளர்கள் தான் இருக்காங்க. இயக்குனர் நிச்சயமா நாங்க பெப்சி அவங்களோட இருந்து துணை இருந்து பண்ணுவோம். இன்னைக்கு 11 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 11 படத்தை அவங்க முறைப்படுத்தி ஏறக்குறைய ஒரு 5 படம் இல்ல 6 படம் பண்ணாங்கன்னா 50 வாரம் இருக்கு. முன்னாடிலாம் ஒரு கட்டுல் இருந்தது, தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கட்டுக்கோப்பா இருந்தாங்க. தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துல இருந்தது. அப்போ பெரிய படங்கள் எப்ப ரிலீஸ் பண்ணணும், சின்ன படங்கள் எப்ப ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அந்த வியாபாரம் தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர்கிட்ட இருந்தது. ஆனா இன்னைக்கு அது இல்ல. 9 மணி ஷோக்கெல்லாம் யாராவது வருவாங்களா? 9 மணி ஷோக்கு யார் வருவாங்க? எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறவங்க, அதாவதுன்னா ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 9 மணிக்குள்ள வருவாங்க. யார் மிட் நைட்டுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க? அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க. ஆனா இப்ப நம்ம படத்தை பார்க்க வரவங்களும் யாரு? ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க? அது ஒரு மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்காக, இல்ல பொறுப்பான குடும்ப தலைவர்களுக்காக, இல்ல ஒரு குடும்பத்தினர் பார்க்குற மாதிரியான படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும். ஆனா இவங்களை எப்ப படம் பார்க்க முடியும்? ஒரு 11:30 இருந்து 11 o'clock இருந்து நைட் 9 o'clock 10 o'clock வரைக்கும் தான் அந்த டைம்ல தான் படம் பார்க்க முடியும். ஆனா அந்த நேரங்கள்ல படமே போடாம உங்க படத்தை போட்டு ஆள் வரல க்ளோஸ் பண்ணிட்டோம், உங்க படத்தை போட்டு ஆள் அதாவது நாம்கே வெஸ்டர்ன் சொல்றது இல்லையா, பேரளவில் போட்டோம், ஆடியன்ஸ் வரல அதனால போடல. அப்படி இருக்கக்கூடாது. என் படம் எப்ப ஓடுதுன்னு எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும்? போகிங்கிற திரைப்படம் எங்க ஓடுதுன்னு இப்ப விஜயசேகர் தெரியுமான்னு கேளுங்க. இந்த ஷோ பணம் கட்டி இருப்பாரு, நாளைக்கு சொல்லுவாங்க இதுல அந்த கியூப்ல இருந்து, இல்ல சார் நேற்று உங்க ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்பதான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்க ஓடலன்னு. இது மாதிரி கேவலமான இடத்துலதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி நாங்க படம் போட்டோமா, எங்க படம் 60 தியேட்டர் தான், 60 தியேட்டர்ல படம் ஓடுன்னு எங்களை சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரி இப்ப தியேட்டர்ல நம்ம பிளக்ஸ ஓரமா வச்சுட்டு கல்யாண் ஜுவல்லரி பிளக்ஸ அதிகமா வச்சிருக்காங்க. இது என்ன கேவலமான இதுவா இருக்கு பாருங்க. திரையரங்கம் எதுக்காக இருக்கு? திரைப்படங்கள் வர உங்க படத்துல உங்க தியேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு சொல்றதுக்கு தானே உங்க இது இருக்கு. ஆனா அதுக்கே உங்க படத்துல ஓடுனா சின்னதா எங்க ஒரு மூலையில வச்சுவோம், அதுக்கு நம்ம பணம் கட்டணும். இப்போ எங்க படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார், ட்ரெய்லர் போடலாம் அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்குறாங்க. அதாவது நம்ம படத்தை நம்ம படம் ஓடும் போதே, நம்ம தயாரிப்பாளர் எடுத்த படம் ஓடும் போதே போடுறதுக்கு நான் 20 லட்சம் ரூபாய் படம் கொடுக்கும். அப்ப இன்னும் புற்றுச்சல் மாதிரி உங்க படத்தை ப்ரொமோஷன் பண்றேன் நான், இது எனக்கு இவ்வளவு கொடுன்னா, எடுத்த படத்தை விட ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல பல பேர் கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. அப்ப யாருக்கிட்ட பணம் கொடுத்தா நம்ம படம் ப்ரொமோஷன்? எதத்தின்னா பெத்தம் தெளியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால, அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால
வரவங்கட்டெல்லாம் வந்து உனக்கு 50,000 உனக்கு 50,000 உனக்கு 50,000 கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது. படம் பார்க்க வரும்போது 10 பேர் 5 பேர் 20 பேர் இருந்தா இந்த ப்ரொமோஷன்லாம் யாருக்கிட்ட இவங்க போய் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடம் வந்து ஒரு இடம் இருக்கு, அது தயாரிப்பாளர்கள். இப்போ டிமாண்ட் இருக்கு, சப்ளை இருக்கு. சப்ளை 1000 திரைப்படங்கள் இருக்கு, இங்க 5 கோடி பேர் படம் பார்க்க தயாரா இருக்காங்க. இதை சரி பண்ணக்கூடிய இடம் என்ன? எப்படி படம் பார்க்கறது? இந்த 1000 திரைப்படங்களை பணமே கொடுக்காம என் படத்தை போடுன்னு சொல்ற நிலையில இருந்தா கூட, ப்ரொடியூசர் இருந்தா கூட, அதை பார்க்க இன்னைக்கு ஓடிடி வராங்களான்னா இன்னும் அவங்களுக்கு போய் உருவணும். நீங்க சார் என் படத்தை பாருங்க, படத்தை பார்த்து ஃப்ரீயா போடுங்க, பணமே கொடுக்க வேண்டாம், உங்க ஓடிடிலையாவது போடுங்க. அதுக்கு அவன் சொல்றான் பார்த்துட்டு போடுறோம். எப்படின்னா பசி எடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு மீன், நாங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு மீன் துண்டு வைப்பான் சாப்பாட்டில், அது ஃப்ரீயாக வச்சிருவான். அந்த மீன் துண்டை பார்த்துட்டே சாப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா அது சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட முடியாது, சாப்பாடு இதுவாக இருக்காது. அப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முள்ளை கூட நிறைய தடவை திருப்பி நக்கிக்கிட்டு இருக்கும் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது. அவன் டைரக்டர் ஆகிட்டோம், வந்து சின்ன ஒரு கல்யாணத்துக்கு போனோம், 60 வகை சாப்பாடோடு இருக்குன்னா சும்மா ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு தள்ளி விட்டுட்டோம். அப்போது ஓவர் சப்ளை இங்கே வந்து குப்பைக்கு போயிடுது. அப்போ இங்கே வந்து படம் இல்லாத போது நம்ம படத்தை போட்டு ஓட்டிகிட்டு இருந்த கஷ்டமாக படம் கொடுங்க, நம்ம படத்துக்கு படம் கொடுத்து பணம் வாங்கி, பணம் கொடுத்து நம்ம படத்தை வாங்கி அவங்களே போஸ்டர் ஒட்டி அவங்களே வியாபாரம் பண்ணி நம்ம பணம் கொடுத்த காலம் ஒரு காலம். அப்போ டிமாண்ட் இருந்தது, சப்ளை கம்மியாக இருந்தது. இப்போ நம்மளே படத்தை கொடுத்துடணும், ஃப்ரீயாக கொடுத்துடணும். இதை வந்து ப்ரொமோஷன் பண்ண பணம் கொடுத்துடணும், நம்மளே வந்து ஃபோட்டோ கார்டு கொடுக்கணும், நம்மளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும், அதை ஒட்டுறதுக்கு நம்மளே காசு கொடுக்கணும். அதை ஒட்டினானே இல்லைன்னு பார்க்க நம்ம ஆளை வைக்கணும். ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃப்ளெக்ஸ் இல்லை. ஏன்னா அவர் சொல்லுவார், இல்லை சார் 10 படம் வருது, உங்கள் படத்தை எங்கே வைக்கணும்னு தெரியல, இப்படிங்கிற நிலைமை இருக்குது. இதை சரி அவர் சொன்னது, நாங்கள் வந்து அவர் என் மேலே இருக்க அன்பில் இல்லை என் மேலே இருக்க நம்பிக்கையில் அது சொன்னார். நிச்சயமாக நான் அதை பண்ணுவேன். ஆனால் இதை யார் பண்ணணும்னா தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் பண்ணணும். அவங்க தான் இதை சரி பண்ணணும். அவங்க சரி பண்ணுறது மூலமாக தான் இன்னைக்கு ஏறக்குறைய இங்கே வந்து 200 டைரக்டர்ஸ் உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாம் விஜயசேகர் மாதிரியே வந்து போராடிட்டே இருக்காங்க, கடந்த 10-15 வருஷமா போராடிட்டே இருக்காங்க. அவங்கள்ட்ட தயாரிப்பாளராக வராங்க. ஆனால் தயாரிப்பாளருக்கு ஒரு கேரண்டி எம்மால் கொடுக்க முடியுமா? இப்போ முன்னாடி வர தயாரிப்பாளர் லாபம் வருமானு கேட்ட தயாரிப்பாளர், இப்போ வர தயாரிப்பாளர் என்ன கேட்குறான்னா என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? இதுதான் உண்மை. அப்போ ரிலீஸ் ஆகுது பண்ண முடிஞ்சா போதுங்கிறாங்க தயாரிப்பாளர். ஆனால் அது கூட இன்னைக்கு பண்ண முடியாம சூழ்நிலை தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுதான் அதனுடைய கோபத்தோட வெளிப்பாடு தான் விஜயசேகரனோட அந்த வேதனையான வார்த்தைகள். அதை நிச்சயமா அதையெல்லாம் சரி பண்ணணும் தான் நான் நினைக்கிறோம். தயாரிப்பாளர் சங்கங்கள் ஒன்றிணைந்து, தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து, நடிகர்கள் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பா இருந்து நம்ம நான் வாழ்ந்தா போதும்னு வந்து இப்போ மேல வந்தோடனே கொஞ்சமே நினைக்கிறேன். நான் வாழ்ந்தா போதும் அப்படி இல்லை. எம்ஜிஆர் ஒரு சொன்ன உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எம்ஜிஆர் படம் ஓடும்போது அவர் சொன்னாரா, நம்ம கடை கலெக்ஷன் ஆயிடுச்சுங்க, இல்லை அந்த டிக்கெட் இது வச்சா, கேன்டீனில் நல்லா வியாபாரம் வச்சா, பார்க்கிங்கில் டிக்கெட் இது வச்சா, பார்க்கிங் பண்ணானா, போஸ்டர் ஓட்டணும் வச்சா. அப்போது தன் திரைப்படங்களை விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், திரையரங்கத்தில் இருக்க கேன்டீனு, திரையரங்கத்தில் இருக்க வந்து பார்க்கிங், ஒரு சைக்கிள் பார்க்கிங் வச்சணும், போஸ்டர் ஓட்டணும், இவன் எல்லாம் கூட நல்லா இருக்கணும். அப்போ அடுத்த படத்தை வந்து நான் இவ்வளவு சம்பளம் ஏற்றலாம்னு சொல்லும்போது, வேண்டாம் எனக்கு இவ்வளவு இருந்தா போதும், அந்த லாபம் வந்து சரிசீரமா எல்லாரையும் கொண்டு சென்றடையணும் அப்படின்னு நினைச்ச ஒரு எம்ஜிஆர். அதனால்தான் மறைந்தும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு எம்ஜிஆர். இன்னைக்கு போன படம் 100 கோடி கலெக்ஷனா, என் சம்பளம் 100 கோடி அப்படின்னு ஆயிடுச்சுன்னா, அந்த படம் மாதிரி வெற்றி அடைஞ்சாதான் இந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணும். ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அடையும் போது அந்த படம் 100 கோடி கலெக்ட் பண்ணுது, கரெக்ட். அடுத்த படத்தோட பட்ஜெட்டை நீ 100 கோடி வச்சுட்டீங்கன்னா அந்த படம் மாதிரி இந்த படம் ஓடுவான். அது அப்படி எப்படி ஓட முடியும்? அப்போ கதை கேட்க வரும்போது, இன்னைக்கு வந்து ஒரு கதை கேட்க சொல்ல வரும்போது நடிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சார் பட்ஜெட் 100 கோடியில சொல்லுங்கிறார். கதை சொல்றதுக்கு வர்றா, நான் பட்ஜெட்ல 100 கோடி சொல்ல வர்றதா? என்னன்னா இவரோட காம்படிஷனா இவர் நினைக்கிற ஆள் வந்து 100 கோடியில இருக்காரு அவரு. அப்போ நான் வந்து அவரை மாதிரி என்னோட படம் அமையணும். முதல்ல கதையை கேட்போம், அந்த கதைக்கு 100 கோடி செலவு பண்ணா பரவாயில்ல, அது உங்க இஷ்டம். அது மாதிரி கதைகள் இருந்தா பரவாயில்ல. ஆனா கதை சொல்ல வரும்போது 100 கோடியில கதை சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி இருந்தா அது சரியா வராது. அதை சம்பந்தப்பட்ட அனைவரும், நாங்க முதல்ல எங்களது வந்து கூக்குரலா இருந்தது, புலம்பலா இருந்தது,
அப்புறம் நாங்களே அதை செய்யற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனா மாறக்கூடிய ஒரு கட்டாயம் வந்துடும். இப்போ நாங்க தான் தயாரிப்பாளர்களை கூட்டு வரோம். இங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரும் மேனேஜரும் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை காப்பாத்திட்டு இருக்காங்க. மற்ற பேரால இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 250 திரைப்படங்கள் இன்னைக்கு தயாரிக்கப்படுது. இதுல 10 திரைப்படங்கள்ல இருந்து 20 திரைப்படங்கள் வந்து பெரிய நடிகர்கள் அவங்க வந்து கார்பரேட் கம்பெனியோ இல்லை அவங்கள சொந்தம் பண்ணிக்கிறாங்க. மீதி இருக்கிற 225 திரைப்படங்களை உருவாக்குபவர்கள் இங்க இருக்கிற உதவி இயக்குனர்களும் மேனேஜரும் தான். இவங்க தான் ஊரா போய் யாரோ தேடி அவங்களை கரெக்ட் பண்ணி ஏமாத்தி பொய் சொல்லி கொண்டு வராங்க. ஏமாத்து அவங்களை நாசமாக்குறதுக்காக பொய் சொல்லல, எப்படியாவது கொண்டு வந்துடலாம இவனுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த படம் வந்து இப்போ போகி இருக்கு, போகி மாதிரி ஓடினா கூட போதும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அது மாதிரி அவங்கள சரி பண்ணி கொண்டு வராங்க. அப்ப இவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி, இவங்களை நம்பி தான் இன்னைக்கு பெப்சியே இருக்கு. அவங்க வந்து ஒரு 30% நம்மளை ஃபீட் பண்ணாங்கன்னா இந்த 229 திரைப்படம் தான் இன்னைக்கு 25,000 தொழிலாளர்களை காப்பாத்துறது. இது மாதிரி நம்ம விஜயசேகர் மாதிரியான தயாரிப்பாளர் தான் எங்களை காப்பாத்துறாங்க. அப்ப அவங்கள காப்பாற்ற வேண்டிய இல்ல அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்துல நாங்க இருக்கோம். அதனாலதான் இந்த கன்சர்ன் தவிர ஐயோ அவர் வாழ்ந்தார் பெரிய ஆளர் பார்த்து ஒரு பொறாமையோ இல்ல அவங்கள பார்த்து வந்து வைத்தறிச்சலோ இல்ல. கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல படம் எடுத்தா கூட அவங்களால காப்பாற்ற பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனையில எங்களுடைய கூக்குரலாகவும் எங்களுடைய புலம்பலாகவும் எங்களுடைய வேதனையாகவும் நாங்கள் சொல்லவே சொல்ல விரும்பணும். பத்திரிகையாளர்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க தயாரிப்பாளர்களோ அரசோ இல்ல சம்பந்தப்பட்ட வேற யாரோ அவங்க எல்லாம் இருந்து அதை சரி பண்ண வேண்டியது இந்த போகி திரைப்படத்தின் மூலம் நான் சொல்ல விரும்புறேன். போகி திரைப்படம் வந்து வழக்கமா எங்க மெம்பர்களுக்கு வந்து அதை வந்து இப்போ ஷோவா தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஆனா ஏற்கனவே அது வெற்றி படமா இருக்கிறதால அது வெற்றி விழாவே இது வச்சுக்கலான்னு நான் வந்து விஜயசேகர்கிட்ட சொன்னேன். என்ன படம் 3 நாள் வரைக்கும் ஃபுல்லா போகுதுங்கிற அளவுக்கு அதுவே ஒரு வெற்றி தான். முன்னாடி 100 நாள் ஓடினாதான் எங்களுக்கு வெற்றி. ஆனா இன்னைக்கு படம் 3 நாள் படம் ரிலீஸ் ஆனா ஒரு வெற்றி, படம் 2வது நாள் ஷோ இருந்தா மிகப்பெரிய வெற்றி, 3 நாள் சரி வெள்ளி சனி ஞாயிறு தாண்டிடுச்சுன்னா அது மிக மிக பிரம்மாண்டமான வெற்றி. அப்போ இந்த வகையில போகி திரைப்படம் பிரம்மாண்டமான வெற்றி அடைந்திருக்கு தான் சொல்லணும். 3வது நாளை தொடர்ந்து 4வது நாளும் திரையரங்குல அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த வெற்றி அளித்த ரசிகர்களுக்கும் அதுக்கு உதவியா இருந்த பத்திரிகையாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிச்சைமணி அவர்களுக்கும் இது போல நிறைய படங்கள் இருக்கு, நீங்க ஒரு தடவை பார்த்து அந்த படங்கள் திரையரங்கு வரத்துக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும். நீங்க நல்லா இருந்தாதான் எங்க இது மாதிரியான திரைப்படம், ஏன்னா நீங்க ஒரு படம் பார்த்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, அந்த வகையில உங்களுக்கு நன்றி. உங்களை போன்ற பச்சைமணி மாதிரி இதில் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு நல்ல திரைப்படத்துக்கு நீங்க கண்டுபிடித்தீங்களோ அது மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட எங்க யூனியனுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி 100 படங்கள் எங்க கிட்ட இருக்கு. போகி மாதிரி வந்து வெளியே வர சிரமப்படுற மிக நல்ல திரைப்படங்கள் 100 படங்கள் இருக்கு. அந்த திரைப்படங்களும் வெளியே வரத்துக்கு நீங்க உதவி பண்ணணும் கூறிக்கொண்டு இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.